வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும். இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேக்கா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018ஆம் ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000த்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வழி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம் கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பளுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.